கொழும்பு நீதிமன்றில் இசாராவின் கையை பிடித்து கதறிய பெண். கொலைக்கு முன் நடந்த சம்பவம். கேடுகட்ட அரசியலை நிறுத்தாவிட்டால் முகத்திரைகளை கிழித்தெறிய வேண்டிய நிலை ஏற்படும். ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை. இந்தியாவை சென்றடைந்த பிரதமர் ஹரிணிக்கு பலத்த வரவேற்பு. இசாரா செவந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு வருட காலம் எடுத்ததா? நாமல் கடும் விமர்சனம். சங்குப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண். அதிரடியாக 2 கைது. நான் உயிருடன் இருக்கின்றேன். சமூக ஊடக வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. விசேட பாடசாலை விடுமுறை. கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. இசாரா கைதினால் பதறும் நாமல். அரசு வெளியிட்ட தகவல். வடக்கு மாகாணத்திற்கான ஆசிரியர் இடமாற்ற பட்டியல் தொடர்பில் ஆளுநரின் அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மக்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர். எனவே கேடுகட்ட அரசியலை அவர்கள் நிறுத்தாவிட்டால் முகத்துறைகளை கிழித்தறிய வேண்டிய நிலை ஏற்படும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறியவை வருமாறு: மீறியத்த பெத்த மண்சரிவு ஏற்பட்டு எத்தனை வருடங்கள்? இவ்வளவு நாளும் எங்கிருந்தீர்கள் என ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் கேட்கின்றேன். இவ்வளவு நாளும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? அவர்களுக்கான வீடுகள் தற்போதுதான் கட்டப்பட்டு கையளிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துள்ளது. வெற்று காகிதம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. வழங்கப்பட்டது காகிதமாக இருந்தாலும் உண்மை என்னவென்பது மக்களுக்கு தெரியும். எனவே கேடுகட்ட அரசியலை நிறுத்துங்கள். எமது மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் அவர்களை அடிமை வாழ்வு வாழ வைத்ததால் தான் கடந்த தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுத்துள்ளார்கள். கொழும்பில் இருந்த மக்களும் மனோவின் நாடக நடிப்பு அரசியலை நிராகரித்து அவர்களை ஒதுக்கி வைத்துள்ளனர். மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்குரிய ஆதரவு அதிகரித்து வருவதால் தான் இவர்கள் கத்துவதற்கு ஆரம்பித்துள்ளனர். தம்பி ஜீவன், அரசியலை நல்ல முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். கோவி திரிவதால் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. கடந்த காலங்களில் நீங்கள் எத்தனை வீடுகளை கட்டினீர்கள்? கட்டிய சில வீடுகள் கூட எந்த நிலையில் உள்ளது? எனவே முடியுமாக இருந்தால் உதவி செய்யுங்கள். தயவு செய்து உபத்திரம் செய்யாதீர்கள் என திகா, மனோ, ராதா ஜீவனிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் கதைக்கு போனால் உங்களின் முகத்திரைகளை கிழிக்க நேரிடும் என்றார். இதேவேளை எந்த கொம்பனாக இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் பதுங்கி இருந்தாலும் தவறு இழைத்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களுக்கு முடிவு கட்டப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்தார். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு முடிவு கட்டப்படும் என நாம் உறுதியளித்திருந்தோம். இதற்காக போலீசார் உட்பட பாதுகாப்பு துறையினருக்கு தேவையான வளங்களை வழங்கினோம். அவர்கள் சிறப்பாக தமது கடமைகளை செயற்படுத்தி வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் மன்னர்கள் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளனர். நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் கூட நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இப்படியான கைதுகள் நடத்தப்படவில்லை. நாட்டில் கடந்த காலங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்ற போது இவற்றை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும், செவ்வந்தி உள்ளிட்டவர்களை பிடிப்பதற்கு கூட தெம்பில்லை எனவும் எதிரணிகள் கூச்சலிட்டன. ஆனால் அந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பது இன்று நிரூபணமாகி வருகின்றது. கடந்த காலங்களில் குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டனர். ஆனால் எமது ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு இடமில்லை. தவறு இழைத்தவர்கள் சட்டத்தின் பிடிக்குள்ளிருந்து தப்ப முடியாது. அதேவேளை மக்களுடைய சொத்துக்களை களவாடியவர்கள், சூறையடித்தவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் சிக்குவார்கள். மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் விடயத்திலும் சட்டம் செயல்படும் என்றார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய உத்தியபுர விஜயம் மேற்கொண்டு இந்தியாவின் புதுடில்லியை சென்றடைந்துள்ளார். அவர் பிரதமராக பதவியேற்று இந்தியாவுக்கான முதல் விஜயமாக இது அமைந்துள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்தியாவுக்கான உத்தியபுர விஜயம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 191 என்ற விமானத்தின் ஊடாக ஹட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். இந்த நிலையில் புதுடில்லியை சென்றடைந்த பிரதமரை இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகிசினி, கொலன்னே உள்ளிட்ட குழுவினர் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றனர். இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அக்டோபர் 17ஆம் தேதி NTTV மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் NTTV உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துவது என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
கனைமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்கு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு நான் வந்தபோது என்னை ஒரு வழக்கறிஞர் என்று நினைத்து ஒரு பெண் ஒரு வழக்கில் வாதாடுவதற்கு என்னிடம் வழக்கை ஒப்படைத்தார் என இசாரா சவந்தி தெரிவித்துள்ளார். சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்த மூளையாக கருதப்படும் இஷாரா சவந்தி போலீஸ் விசாரணையின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு கமாண்டோ சலிந்தவுடன் நான் நீதிமன்றத்திற்கு வந்தேன். வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வறையில் இருந்தேன் என்று தெரிவித்தார். அங்கு வந்து மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண்ணின் கணவர் அவளை மோசமாக அடித்தார். அந்த நபர் என்னிடம், மேடம், கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த பணத்தில் 1000 ரூபாய் மட்டுமே என்னிடம் உள்ளது. இதை எடுத்துக்கொண்டு என் வழக்கை பற்றி பேசுவீர்களா? அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் பரிதாபப்பட்டேன். நான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக அவளிடம் சொன்னேன். எனவே அங்கிருந்து இன்னும் ஒரு பெண் சட்டத்திறனியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்மணியிடம் சொன்னேன். அப்படியாக சென்று அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்திறனி 2000 ரூபாவை தருமாறு கோருவதாக என்னிடம் வந்து கூறினார். எனது மனம் மேலும் நெகிழ்ந்தது. எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் 5000 ரூபாய் நோட்டை வழங்கினேன். இது துப்பாக்கிச்சூடு நடக்க முதல் இடம்பெற்றது என சவந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த நிலையில் இசாரா சவந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதில் இஷாரா சவந்தி உள்ளிட்ட 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்றைய 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பாலியகொட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா சவந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்ததா என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இஷாரா சவந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்தது. அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்திற்கு எங்கே நேரம் இருந்தது? இப்போது இசாரா சவந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்திற்கு நேரம் உள்ளது. பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திடம் பல வசதிகள் உள்ளன. எனவே பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை. ஆனால் அரசாங்கம் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பதிலளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். நாட்டில் சில பாடசாலைகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தீபாவளிக்கு மறுதினமான 21ஆம் தேதி சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் தேதி பாடசாலையை நடத்துமாறும் மற்றும் இது சம்பந்தமாக சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கான ஆசிரியர் இடமாற்ற பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் அதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதும் எந்த ஒரு ஆசிரியரும் மேன்முறையீடு மேற்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார். இந்த மேன்முறையீடு காலம் எதிர்வரும் 22ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் ஆசிரியர்களின் நலன் கருதி எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் சேவையின் தேவை கருதி ஆசிரியர் இடமாற்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர், வடக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தலைமையிலான மேன்முறையீட்டு குழுவால் ஆசிரியர்களால் சமர்ப்பிக்கப்படும் ஒவ்வொரு மேன்முறையீடும் உரிய முறையில் தனித்தனியாக ஆராயப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மாகாண கல்வி பணிப்பாளர் தலைமையிலான மேன்முறையீடு குழுவால் உரிய நிவாரணம் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை
என கருதும் எந்த ஒரு ஆசிரியரும் முறையே மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு ஆளுநருக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்ற விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தான் இறந்துவிட்டதாக வேடிக்கையான ஒரு சமூக ஊடக பதிவை கண்டதாக தெரிவித்துள்ளார். வாசுதேவ நாணயக்கார காலமானதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. குறித்த விடயம் தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றின் போது கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தான் நலமுடன் இருப்பதாகவும் தான் இறந்துவிட்டதாக தொலைபேசி அழைப்புகள் மூலம் தகவல் கிடைத்ததாக வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விடயங்கள் ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் என்று கேள்விப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்கும் வரை அரசியல் செய்வேன் என்று கூறியவர் தனக்கு வலிமை இல்லாததால் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் சாகும் வரை ஓய்வு பெறுவதில்லை. வலதுசாரி குழுக்களின் தாக்குதல்களை முறியடிப்பது, இடதுசாரி அரசியல் கொள்கைகளை முன்னேற்றுவது, எனது கட்சியை வலுப்படுத்துவது மற்றும் இந்த நாட்டில் ஒரு ஐக்கிய இடதுசாரி இயக்கத்தை உருவாக்க உதவுவது எனது குறிக்கோள் என்றார். யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரியவந்தது. அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது உடற்கூறாய்வில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தற்போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 ஒரு பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குற்றச்செயலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இஷாரா இன்னும் வெளியிடவில்லை. அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதியமைச்சர் எரங்கு குணசேகர தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் இதுவரை 25 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 1 வரையான 6 மாத காலப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து இந்த தொகை வசூலிக்கப்பட்டதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் 306 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மாவட்டத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி எதிர்காலத்திலும் இந்த சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த இலங்கையர்கள் 4 கடல் வழியாக தாயகம் திரும்பி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் ஆண் பெண் பிள்ளைகள் என 4 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். மன்னாரைச் சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படகில் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் புகுந்து முகாமில் வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது போர் முடிவுற்று இயல்பு வாழ்வு திரும்புவதான செய்தியில் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை இரவு தமிழ்நாட்டிலிருந்து படகில் புறப்பட்டு மன்னார் பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்ததாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வந்தவர்களை கடற்படையினர் அல்லது போலீசார் கண்டுகொள்ளாத போதும் தாமாக அவர்கள் பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று விவரம் தெரிவித்துள்ள நிலையில் பின்னர் 4 பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.